வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 16 பொறையுடைமை. குறள் எண் 151. வணக்கம். பொறையுடைமை என்னும் புதிய அதிகாரத்தின் முதல் குறள் இது. பொறுமை என்பது வெறும் பலவீனம் அல்ல, அது ஒரு மாபெரும் வலிமை என்பதை உலகிற்கு உணர்த்த வந்த அதிகாரம் இது. தன்னை தோண்டுபவரையும் தாங்கி நிற்கும் இந்த நிலத்தைப் போல நம்மை இகழ்ந்து பேசுபவர்களையும் நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக இக்குறளில் விளக்குகிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவர்களையும் வீழ்ந்து விடாமல் தாங்கி பிடிக்கிறது. அதுபோல நம்மை தரக்குறைவாக பேசுபவர்களையும் நமக்கு துன்பம் தருபவர்களையும் பொறுத்து கொள்வதே மனித பண்புகளில் தலையாயது, மிகச் சிறந்தது என்று வள்ளுவர் கூறுகிறார். வாழ்க்கையில் கோபம் கொள்வது எளிது, ஆனால் பொறுமை காப்பது கடினம். நம்மை காயப்படுத்துபவர்களை நாம் மன்னிக்கும் போது நாம் அவர்களை விட ஒரு படி உயர்ந்து விடுகிறோம். நிலம் எப்படி பாரத்தை பொறுக்கிறதோ அப்படி நாம் மனபாரத்தை பொறுமையால் கடக்க வேண்டும். இத்துடன் பொறையுடைமை அதிகாரத்தின் முதல் குறளை கண்டோம். பிறர் செய்யும் பிழைகளை பொறுத்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வோம். நாளை 152வது குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களைப் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.